Hello my dear brothers and sisters, welcome back to another video. This is Nightmares. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்ம லாஸ்ட்டாக ஒரு ரோட் வீடியோவே போட்டிருக்கோம், ஒரு எமோஷனல் ஸ்பீச் வீடியோ போட்டிருக்கோம், மோட்டிவேஷன், அதுக்கடுத்து ஹவு டு ஸ்டடி. பெருசெலாம் இந்த வீடியோ எனக்கே பண்ணதில் பிடிக்கல. அந்த அளவுக்கு காட்டமாக பண்ணுறது, நம்ம ஃப்ரேமே இப்படி ஆயிருமோ அப்படின்னு ஒரு சின்ன தாட்டு வந்துட்டு இருந்து. இவனால இப்படி தான் பேசுவான், இவனால எவ்வளோ சத்தம் போட்டு தான் பேசுவான், இவனால் எதனால குறை சொல்லிட்டு தான் இருப்பான், அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் எடுத்துகிட்டு இருந்து. சரி, அப்போ அதுலேருந்து வெளியே வரணும், கொஞ்சம் ஃபன்னி வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் சேனல் ரிவ்யூ பண்ணலே பார்த்துருப்பீங்க, 2 ஃபன்னி வீடியோஸ் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணவே செஞ்சேன். அதுக்கடுத்து ஒரு 2 மோட்டிவேஷன் வீடியோ. என்னோட பேசிக் பிளானே அதுதான். 2 ரேண்டம் வீடியோஸ், அதுக்கடுத்து 2 ஸ்பீச் வீடியோஸ், 2 ரேண்டம் வீடியோஸ், அந்த மாதிரி போயிட்டு இருக்கலாம், அந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம் சொல்லிட்டு இந்த ஹவு டு ஸ்டடின்னு வீடியோ போட்ட பிறகு ஷூட் வந்துருக்காங்க. அப்போ என்ன பிளான் பண்ணேன்னா, ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம், ரீல்ஸ் ரியாக்ஷன் பண்ணி வீடியோஸ் பண்ணலாம், அதே ஒரு சேலஞ்சாக எடுத்தும் பண்ணலாம். சேலஞ்சுனா ட்ரை நாட் டு லாஃப் வித் மவுத் வாட்டர், அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பண்ணதுக்கு ஷூட்டுக்கு உட்காந்தேன். காலேஜ் போய்ட்டு வந்து 4 மணிக்கு உட்காந்தேன், 9 மணி வரை ஷூட் போச்சு. அதுவாது ஒழுங்காக வரணும்னா அந்த ஷூட்டும் ஒழுங்காக வரல. அப்போமே நம்மளுக்கு பிள்ளையார் சொல்லி என்னன்னு தெரிஞ்சிட்டு, சரி ஷூட்டை ஓரளவு முடிச்சுட்டு எடிட்டுக்கு உட்காந்தேன். 10 மணி வரை எடிட் பண்ணேன். சரி, கூட கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருப்போமே, நல்லா பண்ணுவோமே சொல்லிட்டு 11 மணி வரை பண்ணேன். அதுக்கு பிறகு பார்த்தா தூக்கமும் வரல. அதெல்லாம் தனி பர்சனல், ஓகேங்களா. இப்போ இதோட விஷயம் என்னன்னா, வீடியோவை போட்டேன், 6 மணிக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ரியாக்ஷன் வீடியோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் அந்த நூடிட்டியும் கிடையாது, ஹேட் ஸ்பீச்சும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ரியாக்ட் பண்ண வீடியோ கூட போட்டால் ஒரு 5 நிமிஷம் இருக்கும், அல்லது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். வீடியோவை காணல. அதாவது உண்மையில அந்த வீடியோ அந்த என் பேஜ்லேயே இல்லை, எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு மெசேஜ் வந்துடுது, உங்கள் வீடியோ வந்து சைல்டு அப்யூஸாக இருக்குது. அதாவது இந்த சின்ன பசங்களை நான் பாதிச்சுட்டேன், ஏதோ ஒரு வகையில் ஒன்றுமே பண்ணல. சின்ன பசங்களை நான் பாதிச்சுட்டேன்னா, என்னோட வீடியோஸில் நூடிட்டி இருக்கான், செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கான், ஹசார்டியோஸ் இருக்கான், எல்லாமே இருக்கான். நான் ரியாக்ஷன் வீடியோ தானடா போட்டேன். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லேயே நான் எழுத போதும் அதை தானே சொன்னேன். என்னோட எக்ஸ்பிரஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் என் சேனலில் எனக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கோ அதை நான் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஏதாவது நான் புதுசாக ஏதாவது கிரியேட் பண்ணால் அதை ஷோ பண்ணிக்கலாம். அதுக்கு எனக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது, ஃபுல் ஓனர்ஷிப் இருக்குது. ஒரே ஒரு விஷயம், அடுத்தவனோட காப்பி ரைட் மாதிரி நான் பண்ணக்கூடாது. அடுத்தவனோட சாங்காக இருந்தாலும் சரி, அடுத்தவனோட கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நான் பண்ணக்கூடாது. என் சேனலில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. அது ஓகே, பண்ணலை. ரீல்ஸ் ரியாக்ஷனில் என்ன இருக்குது? இது இன்ஸ்டாகிராம்லேருந்து எடுத்ததுல யூடியூப்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? நான் வேறு ஏதோ ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்து இதில் கொண்டு காட்டுறேன்னா அதுக்கு யூடியூப்க்கு என்ன சம்மந்தம்? அதுலேயுமே இப்போ நீ வந்து தப்பாட்டு இருக்குது, அசாடியோஸ் இருக்குன்னா நீ வந்து பண்ணலாம். ஓகே, சொல்ல புரியுதா? அதுலேயே இப்போ நியூடிட்டியோ செக்சுவலிட்டியோ எதோ இருக்குன்னா நீ வந்து உன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே அது வரும். அதாவது ஒன்றுமே இல்லையா, ஜஸ்ட் டான்ஸ் அண்ட் காமெடிஸ் தான் இருந்தது, ஓகேங்க. அந்த ரியாக்ஷனில் அப்போ எதுக்கு தூக்கினாலும் தெரியாது. இது ஃபர்ஸ்ட் திங். அதுவே நான் காப்பியை பண்ணியிருந்தா கூட, அதுவே நான் இன்னொருத்தன் இதுலேருந்து எடுத்திருந்தா கூட, காப்பி ரைட்டுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ்னா, இப்போ உங்களோட வீடியோ, நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோவிலேருந்து நான் ஒரு பாட்டை எடுக்கலாம். ஆனால் எப்போ அந்த பாட்டு 7 செகண்டுக்கு கூடுதலாக நான் போடுறேன். 7 செகண்டுக்கு உள்ளே போட்டால் அப்போ காப்பி ரைட் பிரச்சனை இல்லை, நான் போட்டுக்கிடலாம். ஆனால் 7 செகண்டுக்கு மேலே போட்டேன்னா எனக்கு காப்பி ரைட் கிளைம் பண்ணலாம். அது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, இப்போ நீ ஒரு கார்ப்பரேட், நீ ஒரு சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற. அந்த சாங்குக்கு காப்பிரைட் வேல்யூ உனக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா 60 வருஷம் இருக்கும், ஓகேவா? அந்த 60 வருஷம் தாண்டிட்டுனா இந்த கிளைம், அந்த சாங்கை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். உனக்கு கிளைம் பண்ணுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. அப்போ இந்த 1959 வந்த சாங்கெல்லாம் A to D சேனல் போட்டால் நீ அதையும் காப்பிரைட்டே கிளைம் பண்ண. மதன் கௌரி பள்ளிக்கட்டு சபரிமலைன்னு சொல்ல தான் செஞ்சார், அதுக்கும் நீ காப்பிரைட் கிளைம் பண்ண. இப்போ அதெல்லாம் நான் சொல்ல வரல. இது வந்து ரூல்ஸ், காப்பிரைட் ரூல்ஸ்னால் இதுதான். அதே ஒரு கார்பரேட்னா 60 வருஷம், ஒரு தனி மனுஷன்னா அவன் சாகிற வரைக்கும், அவன் செத்த பிறகு அந்த காப்பிரைட் கிளைமை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ என் வீடியோ ஒன்றுமே இல்லாமல் நீ எதுக்கு கிளைம் பண்ண அப்படின்னு நான் அவன்கிட்ட கேட்குறேன். யார்கிட்ட? யூடியூப்காரன்ட்ட கேட்குறேன். என்ன சொன்னா தெரியுமா? மேல் அனுப்பிவிட்டா அவன் மேலே செக் பண்ண கூட இல்லை. அதாவது யூடியூபர்ஸோட மேலே அவன் செக் பண்ணி ஆகணும். 24 ஹவர்ஸ் அவன் ரீலோட் பண்ணி அது திருப்பி எனக்கு ரீப்ளை பண்ணணும். பண்ண கூட இல்லை, செக் பண்ண கூட இல்லை. நான் என்று கொடுத்தா அடுத்த செகண்ட் என்ன டினைடுன்னு வந்துட்டு அப்பீல் டினைடு. அப்போ எதுக்கு அந்த டேப்லெட் காலம் அப்பீல்னு? அப்போ எதுக்கு அந்த செக்குலரே வச்சிருக்கீங்க? புரியல, நான் சத்தியமாக புரியல. இந்த யூடியூபர்ஸ் இந்த ரைட் டு ஸ்பீக்கே நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் அதுக்கு தான் அவைலபிள் பண்ண வச்சுங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் இந்த வீடியோ ஏன் வரலேன்னு பர்சனலாக அது எனக்கு பிடிச்சிருந்த வீடியோ தான். நான் பிடிச்சி பண்ண கண்டென்ட் சார், வீடியோஸ்லாம் நான் பிடிச்சி பண்ணுவேன். இந்த மோட்டிவேஷன் வீடியோ அது எனக்கு பிடிச்சிருந்து. ஆனால் ஹவு டு ஸ்டடி இல்லை. அதனால அது அந்த ரீல்ஸ் ரியாக்ஷன் நான் பிடிச்சி பண்ண வீடியோ. மேக்ஸிமம் இந்த வீடியோ நான் பண்ணவே கூடாதுன்னு நினச்சிருந்தேன்.
ஆனால் அவனுக்கு அப்படி பண்ணுறதுனால நான் இதே ஒரு கண்டென்ட் ஆக்க வேண்டியதாயிட்டு. ஸோ எனிவே இந்த வீடியோ எதுக்குன்னா, அதாவது அந்த வீடியோ ஏன் வரல அப்படின்னு ஒரு ரீசனபிலிட்டியாக பண்ண வீடியோ தான் இது. இந்த வீடியோ எனக்கு அப்லோட் பண்ண விட்டாலும் சரி விடாட்டாலும் சரி, என் கடமையை நான் வீடியோ போடுறேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஸோ நான் நிறைய பேச வேண்டான்னு இருக்கேன். ஆனால் இது வந்து கண்டென்ட்டே இல்லை, அவ்வளோதான். அதனால் வேறு விதம் வீடியோஸ் புதுசாக இருக்குது. ஆனால் அந்த வீடியோ கண்டிப்பாக நான் போட்டாவேன், ஓகேங்களா? 90 days என்னால் இப்போ வீடியோஸ் போட முடியாது, மீன்ஸ் அந்த வீடியோஸ் போட முடியாது. ஆனால் அந்த 90 days பிறகு எனக்கு பேரும், அந்த வார்னிங் பேரும், நான் அதுக்கு பிறகு வீடியோஸ் போடுவேன். அண்டில் தென் அது வரைக்கும் பாய்.